யாருக்காகவும் எப்பொழுதும் உன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காதே. எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்காக நம் குடும்பம் தானே நமக்காகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி பாதி இடத்தில் மரியாதையை விட்டுத்தான் இழக்கிறாய். எல்லா இடத்திலும் மரியாதையுடன் இருந்தால்தான் கௌரவம். நீ என்ன இங்கு எல்லாரும் போலதானே? மரியாதை உனக்கும் தேவை. வீட்டில் இருப்பவர்கள் உனக்கு மரியாதை தர வேண்டும். மரியாதை தராவிட்டால் நீ அந்த இடத்தில் எதற்காக பேச வேண்டும் சொல். உனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் தங்கமே. அப்படி பொது இடத்தில் உனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்றால் தாராளமாக அங்கிருந்து நீ செல்லலாம். அதுவே உனக்கு குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்தில் நீ பேசவே வேண்டாம், அமைதியாக இருந்துவிடு. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் மதிப்பு இல்லை, உனக்கு அங்கு அசிங்கம்தான் தருகிறார்கள் என்றால் நீ பேசுவதில் பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாமல் அசிங்கமும் படாதே. வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் ஒன்று சொல்வது என்னவென்றால், நீ கம்பீரமாக இருக்க வேண்டும். நீ மரியாதையுடன் இருக்க வேண்டும். யார் உனக்கு மரியாதையாக உன்னிடம் பேசவில்லையோ, யார் உன்னை உதாசீனம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் உனக்கு தேவையில்லை என்றுதான் சொல்வேன். சில சமயம் என்ன தெரியுமா செய்கிறாய் நீ? நமக்கு மரியாதை கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன, பரவாயில்லை என்று நினைக்கிறாய். மரியாதை மட்டும்தான் வாழ்வில் முக்கியம். புரிகிறதா? அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கிறது எல்லாமே தலைக்குப்பர. அதாவது நீ சிறு வயதில் நினைத்தாய் நம் வாழ்க்கையானது மிக பிரம்மாண்டமாக இருக்கும், நாம் செய்யும் வேலையில் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்று. ஆனால் சிறு வயதில் நீ ஆசைப்பட்டது போல் நடக்காமல் அது வேறு வேறு எதோ நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? அதனால் நீ இதுவரை நினைத்தது அனைத்தையுமே மறந்துவிடு. நான் உனக்கு தரப்போகும் விஷயங்களானது எப்படி தெரியுமா இருக்க போகிறது? நீ நினைத்தாய் அல்லவா, அதையெல்லாம் விட பிரம்மாண்டமாக எதிர்காலம் உருவாக்கிவிட்டேன். உன்னுடைய கர்மம் வினையும் உன்னுடைய பாவமும் கழிந்து விட்டது. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் நீ நல்ல அந்தஸ்துடன் வாழ உள்ளாய். நீ இதற்கு மேல் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். அப்படியே கவலைப்பட்டாலும் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஏனென்றால் செய்து தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதற்கான ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் என்று சொல்கிறேன். திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. பொறுத்தால் நிச்சயமாகவே நான் சொல்லும் அனைத்து விஷயங்களையுமே நீ ஆளலாம். ஆனால் நான் பொறுக்க மாட்டேன். எனக்கு உடனடியாகவே வேண்டும் என்று கேட்டால் நீ நடக்கும் வரை கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த கஷ்டத்திற்கு காரணமும் நீதான். ஏனென்றால் நடக்கும் வரை பொறுத்திருந்தால் நீ இப்பொழுதும் நிம்மதியாக இருக்கலாம், நடக்கும் பொழுதும் நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா? புரிந்து கொள். உன் வாழ்வில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு பின் 1000 காரணங்கள் இருக்கும். ஆனால் எல்லா காரணத்திற்கு பின்பும் ஒரு சந்தோஷம் இருக்கும், மன நிம்மதி இருக்கும். கவலைகள் வந்தால் நிச்சயமாக கவலைகள் மட்டுமே நம்மை சூழ்ந்திருக்காது. நிச்சயமாக அதற்கு பின் ஒளிமயமான வாழ்க்கை ஒன்று சூழ்ந்திருக்கும் என்பதை தீர்மானமாக நம்புங்கள். எந்த அளவு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நம்புகிறீர்களோ, நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நம்புகிறீர்களோ, அந்த அளவு நிச்சயமாகவே உங்களுக்கு நல்லதே நடக்கும். எப்பொழுதும் இந்த சாயான நான் உனக்கு எக்காலமும் நல்லதே செய்வேன். ஆனால் மறந்து விடாதே, எந்த இடத்தில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லையோ அந்த இடத்தில் பேசாதே. புரிந்து கொள் தங்கமே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.